அப்போ ஒரு கடன் வாங்க முடியல. அவனால எந்தெந்த விதத்துல அவன மிரட்ட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிஇஓ, ஹெச்ஆர்‌க்கு ஒரு கோர்ட் இவர வேலைய விட்டு தூக்குங்கன்னு சொல்லி ஒரு ஆர்டர் குடுக்கும். நீங்க கடன் வாங்கிட்டீங்க. அதனால இவரு இனிமேல் இந்த கம்பெனில வேலை செய்யக்கூடாது. அந்த சட்டம் மிகப்பெரிய டிஸ்பியூட்ஸ், மிகப்பெரிய கான்ஃப்ளிக்ட்ஸ் எல்லாமே ரிசால்வ் பண்ண சட்டத்த வங்கிகள் மிக கேவலமா பட் வங்கிகள் செய்யக்கூடிய அநியாய விஷயங்கள் கோர்ட்டுக்கு போய் இன்னொருத்தர் வீட ஜப்தி பண்றதுக்கு. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அட்வொகேட் பரத் கௌரிசங்கர் பேசுறேன். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். சார், ஃபேக் ஆர்பிட்ரேஷன் அவார்ட் இது எக்கச்சக்கமா பரவிட்டு வந்துகிட்டு இருக்கு சார். நார்த் சைட்ல இருந்துட்டு எப்படி டிஃபெண்ட் பண்ணணும்னே ஒன்றும் புரியல. ஆர்பிட்ரேஷன் நம்பலாமா வேணாமா அப்படின்றது நிறைய கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு. நண்பர்களே, முதல்ல ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிலியேஷன் அப்படிங்கிறது மிக பியூட்டிஃபுல்லான சட்டம். எல்லா வழக்கறிஞரும் மட்டும் கிடையாது. எவ்வளவோ பெரிய பெரிய ஆட்கள்லாம் மிக பெருசா மதிக்கக்கூடிய ஒரு சட்டம். அதுல ஒன்னாவது சட்டம் பார்த்தீங்கன்னா ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிலியேஷன்ற ஒரு சட்டம். அந்த சட்டம் மிகப்பெரிய டிஸ்பியூட்ஸ், மிகப்பெரிய கான்ஃப்ளிக்ட்ஸ் எல்லாமே ரிசால்வ் பண்ண சட்டத்த வங்கிகள் மிக கேவலமா எப்படியெல்லாம் இது மிஸ்யூஸ் பண்ணலாமோ அந்த அந்த வழிகள் எல்லாத்துலயும் மிஸ்யூஸ் பண்ணி அந்த சட்டத்தை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு வங்கி கோர்ட்டுக்கு அணுகி நீங்க ஒரு வீட்டுல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு 10,000 வாடகையில் இருக்கீங்க. கீழே ஓனர் இருக்காரு. அந்த ஓனர் வீட்டை ஜப்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டு ஆர்டர் கொடுக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? கிடையாது. 100க்கு 100% கோர்ட்டு இன்னொருத்தன் ப்ராப்பர்ட்டியை இன்னொருத்தன் வாங்கின கடனுக்கு எப்படி ஜப்தி பண்ண முடியும்ன்ற கேள்வி கண்டிப்பா எழுது. அதே சமயத்துல நீங்க கடன் வாங்கிட்டீங்க. அதனால இவர் இனிமேல் இந்த கம்பெனில வேலை செய்யக்கூடாதுன்னு அந்த சிஇஓ, ஹெச்ஆர்‌க்கு ஒரு கோர்ட் இவர் வேலையை விட்டு தூக்குங்கன்னு சொல்லி ஒரு ஆர்டர் கொடுக்கும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? வாய்ப்பே கிடையாது. பட் இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆர்பிட்ரேஷன் அவார்டு மூலியமா பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. யாரும் இல்லன்றதை மறுக்க முடியாது. அப்போ ஒரு கடன் வாங்க முடியல. அவனால எந்தெந்த விதத்துல அவனை மிரட்ட முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு எடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் என்னன்னா ஆர்பிட்ரேஷன் அப்படின்னு. ஏன்னா ஆர்பிட்ரேஷன் நிறைய முறை சொல்லியிருக்கேங்க. சென்னை, அதுக்கப்புறம் ஹைதராபாத், அதை அப்படியே கீழே வாங்கலேன். நீங்க ஹைதராபாத், தெலுங்கானா, கர்நாடகா, சென்னை, அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஆந்திர பிரதேஷ், அதுக்கப்புறம் கீழே கேரளா. இது போல நடக்கக்கூடிய ஆர்பிட்ரேஷன் நீங்க உன்னிப்பா கவனிச்சு பாருங்க. கீழே நிறைய பேர் நடந்திருக்கு. தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நடந்திருக்கக்கூடிய ஆர்பிட்ரேஷன் அவ்வளோ பியூட்டிஃபுல். அதுக்காக தெலுங்குல நடக்காதுன்னு நான் சொல்ல விரும்பல. பட் பியூட்டிஃபுல்லா ஒரு ஹியரிங் வராங்களா, வரலையா அப்படின்றத விசாரிச்சு, ஏன் வரல? வரலன்னா அடுத்த அட்ஜர்ன்மென்ட் குடுத்து, கவுண்டர் அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ்ன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ ஃபைல் பண்ண சொல்லி, அவங்களோட வாதத்த கேட்டதுக்கு அப்புறம் தான் ஃபர்தர் ஆர்டர்ஸ பாஸ் பண்ணுவாங்க. பட் வங்கிகளுக்கு நியாயமா இருந்தா தான் பிடிக்காதே. ஏன்னா அநியாயமா இருந்தா மட்டும் தானே உங்கள மிரட்ட முடியும். இல்ல இன்னொருத்தன் வீட ஜப்தி பண்றேன்னு சொல்லி ஒரு கையெழுத்து போது ஒரு ஆர்டர் வாங்க முடியும். ஆர்டர் வாங்கினா போதுமா? அந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணணும்ல. எக்ஸிக்யூட் பண்றதுக்கு எந்த கோர்ட் பர்மிட் பண்ணும்? காரி துப்பிருவாங்க அந்த ஆர்டர்லாம் கொண்டு போணும்னா. இன்னொன்னு, அந்த வரக்கூடிய ஆர்டர் முதல்ல உண்மையா பொய்யான்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா, ஒரே ஒரு வழி இருக்கு நண்பர்களே. எஸ்பெஷலி ஃப்ரம் நார்த் சைட் நிறைய பேர் கால் பண்றவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. அந்த ஆர்பிட்ரேஷன் அவார்ட்ல அந்த ஆர்பிட்ரேட்டர் கீழ அவரோட மெயில் அட்ரஸ் இருக்கான்னு பாருங்க. ஃபோன் நம்பர் இருக்கான்னு பாருங்க. அட்ரஸ் இருக்கான்னு பாருங்க. இது எதுவுமே 100 ஆர்பிட்ரேஷன் அவார்ட்ல நார்த் இந்தியால இருந்து வந்தா 1995 ஆர்பிட்ரேஷன் அவார்ட்ல இது இருக்காது நண்பர்களே. இருக்காத பட்சத்தில் அந்த வங்கி கிட்ட சர்டிஃபைடு காப்பி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேளுங்க. ஏன்னா சர்டிஃபைடு காப்பி அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆர்பிட்ரேட்டர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆத்தரைஸ்டு காப்பி. ஒரு ஜெராக்ஸ் காப்பியை வச்சு நம்ம கோர்ட் அணுக முடியுமா? முடியாது இல்லையா? அப்போ ஒரு சர்டிஃபைடு காப்பிய வச்சு நம்ம கோர்ட்டுக்கு தாராளமா பிரச்சனை இல்லாம ஸ்மூத்தா அணுக முடியும். சர்டிஃபைடு காப்பி இஷ்யூ பண்ணுங்க அப்படின்றத கேட்க சொல்லுங்க. அந்த சர்டிஃபைடு காப்பி உங்க கையில குடுத்துட்டாங்கன்னா, எஸ் அது எங்க இருந்து வந்தது? யார் அந்த ஆர்பிட்ரேட்டர்? என்ன ஏதுன்றது நீங்க தாராளமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்ன இது போல எந்த ஹியரிங்குமே கூப்பிடல. அதனால ஃபர்தர் ஆர்பிட்ரேஷன் எனக்கு தெரியாமலே பாஸ் பண்ணியிருக்காங்கன்றத நீங்க தாராளமா ஹைகோர்ட்லயே அத சொல்லிட முடியும். பட் அந்த சர்டிஃபைடு காப்பி குடுக்கல. எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணல. பட் வரக்கூடிய ஏஜென்சிஸ், சார் இங்க பாருங்க. நான் ஒரு காப்பி வச்சிருக்கேன். இதான் ஃபைனல் அண்ட் இதுதான் ஆர்பிட்ரேஷன் காப்பி. இத வச்சு உங்க வீட்ட நான் ஜப்தி பண்ண போறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அது நீங்க நம்ப வேண்டாம். இக்னோர் பண்ணிடுங்க. உங்க தலையில அந்த பிரச்சனைய போட்டுக்கிட்டு, மேலும் மேலும் அத பத்தி யோசிச்சு, இருக்கிற லைஃப்பையும் நீங்க ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க நண்பர்களே. ஏன்னா நம்மளோட குறிக்கோள் ஒரு ஒரு கடன்ல வாழக்கூடிய மனுஷன் இந்த பதிவு பார்த்தா அவன் நிம்மதியா தூங்குனானா போதும். இல்ல கடன்ல என்ன ரூட்டுக்கு போனோம், எப்படி என்ன மாட்டி தவிக்கிறோமேன்னு சொல்றவன் இந்த பதிவு பார்த்தோ, இல்ல நம்மள போல நெறைய வீடியோக்கள் போட்டுட்டு இருக்கான். அத பார்த்தோ, ஏதோ ஒரு வழி இருக்குப்பா. அந்த வழிய நாம தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்லி ஒரு சின்ன நம்பிக்கை வருது இல்லையா? அந்த நம்பிக்கைக்காக தான் நம்ம வீடியோ பதிவா நம்ம குடுத்துக்கிட்டு இருக்கோம். பட் வங்கிகள் செய்யக்கூடிய அநியாய விஷயங்கள், கோர்ட்டுக்கு போய் இன்னொருத்தர் வீட ஜப்தி பண்றதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க. ஆர்டர்லாம் குடுக்கவே மாட்டாங்க. அதேபோல இந்த ஆர்பிட்ரேஷன் அவார்ட வச்சு இவங்க அத எக்ஸிக்யூட்டே பண்ண முடியாது. ஆர்பிட்ரேஷன் அவார்ட வச்சு என்ன பண்ண முடியும்? அவார்டு கையில இருக்குன்னு சொல்லி காமிச்சுக்க தாங்க முடியும். அத கோர்ட்டுக்கு கொண்டு போய் எக்ஸிக்யூட் பண்ணணும் இல்லையா? எக்ஸிகியூஷன் பண்ணவே முடியாது. அதனால நீங்க பயப்படாதீங்க. நீங்க பயப்படுறது மட்டும் தான் அவனுக்கு வேணும். நீங்க பயந்தீங்கன்னா பணத்த எப்படியாவது ரெடி பண்ணி, இல்ல தலையாடமான வச்சாவது நீங்க பணத்த கட்டிடுவீங்கன்னு சொல்லி அவனுக்கு நல்லா தெரியும். இன்னொன்னு மிரட்டுறது. உங்களுக்கு நிம்மதியா தூங்க விட மாட்டான். 10 நாள் நீங்க தூங்கலன்னா என்ன ஆவீங்க? சொல்லுங்க. இல்ல கடன கட்டாதவன் பாதி பேர் பார்த்தீங்கன்னா வேலை இல்லாம தான் இருக்கீங்க.
வேலை இல்லாம இன்னொரு வேலையில போய் சேரணும்னு வச்சுக்கங்களேன், கொஞ்சம் மைண்ட் நிம்மதியா இருந்தா தானே ஒரு இன்டர்வியூக்கு போய் சேர முடியும். மீறி சேர்ந்தாலும் 1 மாசம், 2 மாசம் வந்து அது என்னங்க ஒரு டென்யூரா? அது பர்ட்டிகுலர் நீ வந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணினா தான் உன்ன வந்து நான் கரெக்ட்டா ஜாப் ரோல் எடுத்துப்பேன்னு சொல்லுவாங்க. இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது வேலையில சேர்றதும் கஷ்டம். சேர்ந்தா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா குடுக்குறது கஷ்டம். பெர்ஃபார்மன்ஸ் நல்லா குடுத்து சேர்ந்துட்டு, அதுக்கப்புறமே இவனுக்கு டார்ச்சர் இருந்தா ஒரு வொர்க்ல எப்படி 100% எஃபிஷியன்ட் குடுக்க முடியும் நண்பர்களே? அதனால நீங்க வந்து வேலையில மட்டும் நல்ல விதமான கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இருக்க வேலைய தக்க வச்சுக்கிறதுக்கான வழிகள பாருங்க நண்பர்களே. ஏன்னா வேலை தான் உங்களுக்கு முதல்ல முக்கியம். ஏன்னா வேலை இருந்தா மட்டும் தான் வரக்கூடிய கடன்கள வந்து நாம செட்டில்மென்ட் பண்ணிட்டு சீக்கிரம் பிரச்சனையில இருந்து வெளிலவும் வர முடியும். அண்ட் ஒரிஜினல் ஷூட் பத்தியே நான் சில வீடியோக்கள்ல சொல்லியிருக்கேன். ஒரிஜினல் ஷூட் போறதுனால தாராளமா நீங்க ப்ரொசீட் பண்ணி போடுங்க. அதனால எந்த விதமான தவறும் கிடையாது. எந்த ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட்டும் நீ எதுக்காக கோர்ட்டுக்கு போன? எதுக்காக ஒரிஜினல் ஷூட்டுக்கு போனன்னு சொல்லி யாரும் எந்த கேள்வியும் உங்கள கேட்கவும் முடியாது. ஏன்னா கோர்ட்டுக்கு போறது உங்களுடைய பேசிக் ரைட். அந்த ரைட்ட வந்து எப்படி தடுக்க முடியும்? உங்களுக்கு அந்த இடத்துல பீஸ்ஃபுல்லா வாழ்றது உங்களோட ஃபண்டமெண்டல் ரைட். அந்த ரைட்ட யாரும் வயலேட் பண்ண முடியாது. உங்க பேர டிஃபேம் பண்ண சுத்த முடியாது. அதனால நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இப்ப ஏதாவது கேள்விகள், டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழ கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் அதுக்கான பதிவ நான் உங்களுக்கு சீக்கிரமே நான் வெளியிடுறேன். மேலும் பல வீடியோக்கள்ல உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.